திராவிட மாடல் என்பது வளர்ச்சிக்கு தடை செய்வது. ஐஐடியில தேச பிரிவினைக்கான கொடுமைகளின் நினைவு விழா அப்படின்னு நடத்துறாங்க. கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு அவர் செய்த மிகப்பெரிய உதவிகளும் வரலாற்று பதிவுகளில் இருக்கிறது. ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள் தான், தமிழ்நாடு தமிழருக்கே என்று எங்கள் தலைவர் பெரியார் சொன்னார். விடுதலை போரில் பாத்தீங்கன்னா RSS எந்த வயத்திலையும் தன்னுடைய பங்கை கொடுத்ததே கிடையாது. தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். புல்புல்னு ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவையின் மூலமாக அந்தமானில இருந்து சாவர்கர் தப்பிச்சு வந்து இங்க இப்ப விடுதலை போர் பண்ணாரு அப்படின்னு நீங்க வரலாற்றை திரிக்கிறீங்க. எந்த விதமான பேச்சும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதை பேசுவதற்கோ கேட்பதற்கோ யாரும் தயாராக இல்லை. ஒற்றுமை என்று பேசிக்கொண்டே நீங்கள் பிரிவினையை தூண்டுகிறீர்கள். குஷ்பு சொல்லியிருக்காங்க, நான் வெளியே வந்ததுமே திமுக நடுக்காயிடுச்சான். விரைவில் காலியாக போகிற தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு அடி போடுறாங்க. குஷ்பு அவர்களே, உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த திமுக பார்த்திருக்கோம். இன்னைக்கு திராவிடத்தை பத்தி பேசுற எல்லாருக்கும் அந்த சுயநலம் தான். நம்ம திராவிடத்தை எதிர்த்து பேசினா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். திராவிடம் 100 பார்வையாளர்களுக்கு மீண்டும் எங்களது வணக்கம். நம்முடைய குழுவில் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு வாரத்திலும் நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வுகளை, அதனுடைய தாக்கங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துல ஒரு 2 நிகழ்வை கையில் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒண்ணு, ஆளுநர் RN ரவி அவர்கள் நம்முடைய IIT நிறுவனத்துல போய் பேசி இருக்கக்கூடிய பேச்சினுடைய சாரங்கள். மற்றொன்று, நம்முடைய அக்கா குஷ்பு அவர்களுடைய பேட்டின்னு வச்சுக்கலாம், பேட்டி. இது 2ஐ பத்தி தான் இன்னைக்கு பேசலாம்னு முடிவு எடுத்துள்ள வந்திருக்கோம். நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளரும் தெற்கு மண்டல பொறுப்பாளருமான தோழர் வைரமுத்து அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஆளுநர் RN ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய தொழில்நுட்ப கழகத்துல, அதாவது IIT போய் பேசியிருக்காரு. திராவிட மாடல் என்பது வளர்ச்சிக்கு தடை செய்வது. திராவிட மாடல் என்பது பிரிவினைவாதத்தை தூண்டுவது. திராவிட மாடல் என்பது ஒற்றுமையை குலைப்பது. இவருடைய கண்டுபிடிப்புகள் பார்த்தா மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளா, சாதாரண கண்டுபிடிப்புகள் இல்ல. திராவிட மாடல் தான் ஒற்றுமையினுடைய அடையாளம்னு சொல்லி பாகிஸ்தான் போரின் போது அண்ணா அவர்கள் செய்த உதவிகளும், அண்ணா அவர்கள் ஒன்றிய அரசோடு இணைந்த பணிகளும் நாம் பார்த்து கொண்டிருந்தது பதிவுகளிலும் இருக்கிறது. 1971 நடைபெற்ற சீன போரின் போதும் பாத்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு அவர் செய்த மிகப்பெரிய உதவிகளும் வரலாற்று பதிவுகளில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த மக்கள் வளர்ச்சியை எப்படி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்பதற்காகத்தான் RN ரவியை நாகாலாந்திலிருந்து துரத்தி விட்டு இங்க வந்திருக்கார். இப்ப அவருடைய பதவிக்காலம் கடந்த 31, அதாவது 31/7/2024 நிறைவு பெறுகிறது. இப்ப அவர் ஆளுநரா இல்லையான்னு அவருக்கும் தெரியாது. அதை நீட்டிப்பு கொடுக்கிறதா இல்ல இப்படியே ஓட்டிடுறதா அப்படின்னு ஒன்றிய அரசு சரியா பாக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு துணை சபாநாயகரையே தேர்வு செய்தாமல் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பை நிறைவு செய்த பெருமைக்குரியவர் நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள். இப்பவும் துணை சபாநாயகர் தொடர்பாக எந்த விதமான பேச்சும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதை பேசுவதற்கோ கேட்பதற்கோ யாரும் தயாராக இல்லை. ஊடகங்கள் எல்லாம் வாய் மூடி மௌனிகளாக வேடிக்கை பார்க்கின்ற இடத்தில் தான் இருக்கிறது. காரணம் என்ன என்பது ஊடக நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களுக்கு தெரியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய உரிமையாளர்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இந்நிலையில்தான் RN ரவி குறித்து, RN ரவியினுடைய செயல்பாடுகள் குறித்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். RN ரவி அவர்களே, திராவிட மாடல் என்பதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாம வாயில வந்ததை அடிச்சு விடுறது இல்ல. நீங்க திட்டமிட்டு செய்யறீங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருதுன்னு மட்டும் இல்ல, திட்டமிட்டு தான் செய்யறீங்கன்னு குற்றம் சாட்டுகிறேன். RN ரவி அவர்கள் திட்டமிட்டு திராவிட மாடல் அரசின் மீது குற்றம் சுமத்துகிறார் என்று நான் அவர் மீது குற்றம் சுமத்துகிறேன். இது தொடர்பாக பேசுவதற்கு தோழர் வைரமுத்து அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் தோழர் வைரமுத்து அவர்களே, வணக்கம். வணக்கங்க. திராவிடம் 100 பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு RN ரவி அவர்கள் பேசுகிறது புதிதல்ல. ஏன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து திராவிடத்திற்கு எதிரான வகையில் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் அவர் பேசியிருப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல IITயில தேச பிரிவினைக்கான கொடுமைகளின் நினைவு விழா அப்படின்னு நடத்துறாங்க. இதுவே பாத்தீங்கன்னா தேசத்தை துண்டாடுவதற்கான ஒரு செயல் தான். இப்ப நீங்க விடுதலையை பத்தி பேசணும், விடுதலை நாள் விழாவில் விடுதலையை பற்றி பேச வேண்டும். ஆனா அந்த இடத்துல அவங்க தேச பிரிவினைன்னு பேசுறதே என்ன அப்படின்னா, இங்குள்ள சிறுபான்மையினர் மீதான ஒரு வன்மத்தை பரப்பணும் அப்படிங்கிறது. விடுதலை போரில் பாத்தீங்கன்னா RSS எந்த வகையிலையும் தன்னுடைய பங்கை கொடுத்ததே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். விடுதலை ஒரே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னா, அந்த
ஷூவை நக்குனதுதான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அததான் ஒரு வேடிக்கையா கூட ஒரு காணொளி வந்திருந்தது நேத்து. அதாவது ஒரு யூடியூப்ல பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலை போரில் ஆர்எஸ்எஸ்ஸின் பங்கு அப்படின்னு ஒரு அட்டைப்படம் மாதிரி இருக்கு. அப்போ இந்த புக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா? பாருங்க, ரொம்ப ஆவலா இருக்கும். நீங்க படிக்கணும்னு ஆவலா இருப்பீங்க. அரிய கருத்துக்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்த வந்து அப்படியே ஓப்பன் பண்ற மாரி காணொளி இருக்கு. பண்ண பண்ண அப்படியே வெறும் வெள்ள பேப்பரா தான் வருது அதுல. முதல் பக்கத்துல கடைசி இருந்து கடைசி பக்கத்துல வரைக்கும். வந்து ஒரு மிகப்பெரிய நாக்கு வந்து ஒரு ஷூவ வந்து சுத்தம் செய்வதை போல ஒரு படம். இதுதான் அவர்களுடைய பங்களிப்பு. ஆனால் இப்படி பங்களிப்ப வச்சுக்கிட்டு அவங்க வரலாற்றை வந்து திரிக்கிறார்கள். எப்படி திரிக்கிறாங்க அப்படின்னா, புல்புல்னு ஒரு பறவை இருந்துச்சு. அங்கே அந்த பறவையின் மூலமாக அந்தமானிலிருந்து சாவர்கர் தப்பிச்சு வந்து இங்க விடுதலை போர் பண்ணாரு அப்படின்னு நீங்க வரலாற்றை திரிக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் எந்த இடத்திலும் திரிக்கவில்லை. ஒத்துக்கொள்கிறோம். ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள் தான். திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட பிறகு இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்க என்னைக்குமே பிரிவினை கேட்கலன்னு நாங்க சொல்லவே இல்லை. பிரிவினை கேட்டோம். தமிழ்நாடு தமிழருக்கே என்று எங்கள் தலைவர் பெரியார் சொன்னார். திராவிட நாடு வேண்டும் என்று எங்கள் அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது, திராவிடர் கழகம் சொன்னது. ஆனால் சீன போரின் போது இந்திய இறையாண்மைக்கு ஒரு சிக்கல் வருகிறது. அப்ப என்ன முடிவு எடுக்கணும் போது அந்த அண்ணாவுடைய வார்த்தைகள் அத்தனை பேருக்கும் தெரியும். வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும். வீடே இல்லாம போச்சுன்னா எங்க போய் நம்ம ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி தன்னுடைய உடன்பிறப்புகளை கன்வின்ஸ் பண்றாரு. அதாவது இப்போ யாரையும் போல வந்து ஒரே நேரத்துல ஒரு நொடியில் முடிவு எடுக்கல அவரு. இப்ப நைட்டு 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிச்சு, நான் கட்சியை கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவரை போல சொல்லல அவரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிநாத கொள்கையான திராவிட நாடு கொள்கையை கைவிட வேண்டுமா வேண்டாமா, கைவிட்டா என்ன நடக்கும், கைவிடலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத எப்படி மேலாண்மையில ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் சொல்லிட்டு அது போல விளக்குறாரு அருமையா. அது வந்து எண்ணி துணிக கர்மம்னு பேர்ல ஒரு நூலாவே இருக்கு. அதை வாங்கி படிக்கட்டும் ஆர் என் ரவி. எதற்காக நாங்க திராவிட நாடு கேட்டோம், இப்ப எதற்காக அதை கைவிடுகிறோம் அப்படிங்கிற தெளிவா முடிவெடுத்து அந்த தன்னுடைய உடன்பிறப்புகளை அதற்காக அவர் அவ்வளவா கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த நூலின் இறுதியில வந்து அவர் முடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி நம்ம திராவிட நாடை வந்து கைவிடுறோம். அப்போதும் சொன்னார், அந்த கைவிடுகிறோமே தவிர அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து நம்ம கைவிட்ட பிறகு இந்திய இறையாண்மைக்கு நாம வந்து மிகச் சரியாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இப்ப நீங்களும் பேசும்போது சொன்னீங்க. 71 பாகிஸ்தான் போராக இருக்கட்டும், அப்போ தலைவர் வந்து முதல்வராக இருக்கிறார். இந்தியாவிலேயே அதிகமான நிதியை திரட்டி தந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அதே போல இவர்களுடைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கார்கில் போர் நடந்த போது இந்தியாவிலேயே அதிக நிதி திரட்டி தந்த மாநிலமாக அப்போதும் தலைவர் கலைஞர் தான் இருந்தார். கார்கில் போருக்கும் அதிகமான யுத்த நிதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசு தான். அப்படி நாம் மிக தெளிவாக இந்திய இறையாண்மைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா நீங்க ஒற்றுமை என்று பேசிக்கொண்டே நீங்கள் பிரிவினையை தூண்டுகிறீர்கள். நாங்க வந்து பிரிவினையை கோரினோம், காரணம் அப்படியே இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு இந்திய இறையாண்மைக்கு ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிறோம், அந்த கொள்கைக்கு அந்த உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் தெளிவா காட்டுது. ஆனா உங்களுக்கு எதையாவது செய்து இந்த திராவிடத்தை வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு பலர் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இதுல இவர் வந்து என்ன செய்து விட முடியும். ஆனா இவர் தொடர்ச்சியா திராவிடத்தை பற்றி, திராவிட தலைவர்களை பற்றி இப்படி எல்லாம் பேசினா இது இது என்ன நினைக்கிறாருன்னா, இதை போய் ஐஐடி போல நிறுவனத்துல பேசும் மூலமாக சில மாணவர்களை அவர்கள் வசப்படுத்தி விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மிக தெளிவான மாநிலம். நீங்க என்னதான் பேசினாலும் நாடாளுமன்ற தேர்தல் தீர்ப்பு எப்படி வந்தது, இன்றைய தினம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆவணத்தை முதல்வர் வெளியிடுறாரு. தென் திசையின் தீர்ப்பு 40க்கு 40 அப்படின்னு சொல்லி. அப்போ அது அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தந்த மாநிலம் இது. நீங்க என்ன பேசினாலும் அது எடுபடாது. இது இது எதற்காகன்னு நான் பாக்குறேன்னா, தன்னுடைய பதவி நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பேசியிருக்கிறார். நான் வந்து தீவிரமா வந்து ஸ்டாலினை எதிர்க்கிறேன், தீவிரமா திமுகவை எதிர்க்கிறேன், எனக்கு மறுபடியும் வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு எனக்கு போட்டு கொடுங்க, நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்காரு. ஆனா உண்மையிலேயே இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இருந்திருந்தால் கடந்த மாதம் ஒரு 11 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்ட போது அவரது பதவி நீட்டிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க வந்து இவரை வந்து எப்படின்னா ஒரு உப்பு சப்பானி மாதிரி கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம், என்னன்னு தேவையை கருத்தில் கொண்டு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று ஒன்றிய அரசு நினைப்பதால் தான் இவர்களுக்கு உடனடியா பதவியேற்பு கொடுக்கல. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே ஒரு ஆளுநர் நியமனத்துல ஒரு வரி இருக்கு, அன்டில் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையில் ஆளுநர் பொறுப்புல இருக்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த 5 ஆண்டு காலம் முடிந்தாலும் அந்த குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவர் பதவி இப்போ ஊசலாட்டத்தில் இருக்கு. அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் திராவிடத்தை அதிகமா பேசினா. ஏன்னா இன்னைக்கு திராவிடத்தை பத்தி பேசுற எல்லாருக்கும் அந்த சுயநலம் தான்.
நம்ம திராவிடத்தை எதிர்த்து பேசினா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும், அதை வைத்து நாம் புகழ் பெற்று விடலாம், நாம் வந்து எதையாவது ஒரு ஆதாயத்தை பெற்று விடலாம் என்று பேசுகிறார்கள். கிண்டி ராஜ்பவன் மாளிகை பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறுங்காடு. அந்த குறுங்காட்டுல உள்ள வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாளிகை, கோட்டை மாதிரி. ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய இழந்துக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதனாலதான் திரும்பவும் ஒரு 5 வருஷம் நான் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்காம கேட்கறதுக்காகத்தான் ஐஐடில போயி இவர் திருவாய் மலர்ந்து இப்படி பேசியிருக்கிறார். இவர் பேசுகின்ற பேச்சுக்கள், இவருடைய செயல்கள், இவருடைய போக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட தகுதி இல்லாத, தரம் இல்லாத ஒரு மனிதராகத்தான் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த நீட் தேர்வு பிரச்சனையில ஒரு பெண்ணுடைய அப்பா வந்து உள்ளேயே போய் நான் மத்திய அரசு ஊழியரா இருக்கிறேன். இந்த நீட் தேர்வுல வந்து இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும்போது, கிடையாது, கிடையாது. செலவே இல்லாம நீட் தேர்வுல வெற்றி பெறலாம்ன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்ல. அகாடமில ஜாயின் பண்ணி எங்க பொண்ணு இவ்வளவு செலவு பண்ணி இப்பதான் சேர்ந்திருக்குது. சேர்ந்தாலும் பரவால்ல. தயவு செஞ்சு ஏழைகளுக்காக நீட் தேர்வை நீக்குங்கள் அப்படின்னு கேட்டபோது, நெவர் அண்ட் எவர் அப்படின்னு சொல்ல மனுஷன் தான் இந்த ஆரியன் ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஆரிய இதுல திராவிட ஒரு வேடிக்கை போராட்டம் என்பது தொடர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில இவருடைய பேச்சுக்கள் ஆரியத்தின் அடையாளமாக இருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடையும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவர் இப்படித்தான் இருக்கணும். இவர் வந்து திராவிடத்துக்கு ஆதரவா பேசினா தான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஓ, இந்த ஆள் எங்கேயோ குறுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. இவருடைய உண்மையான முகத்தை காட்டி இருக்கிறார். அவ்வளவுதான். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்திய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து தற்போது அந்த பொறுப்பை வேண்டான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்து நேத்து கமலாலயத்துல குஷ்பு அவர்கள் சின்ன வயசுல 6 வயசுலயே போய் RSSல சேர்ந்து 6 வயசுல இருந்து தொடர்ந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணிகளில் பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியில முழுமையா ஈடுபட்டு மிகப்பெரிய போராட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வகையான பணிகளிலும் ஈடுபட்டு இருந்த நேரத்துல இந்திய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பொறுப்பு கொடுத்த காரணத்தினால எந்த விதமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளில் ஈடுபட முடியாத சூழ்நிலையில சரின்னு சொல்லி அந்த எனக்கு இது கட்சியினுடைய வளர்ச்சி பணி தான் முக்கியம், அரசு பணி முக்கியம் இல்ல என்று சொல்லி வெளியே வந்து இப்ப கட்சி பணியில தீவிரமா ஈடுபட்டு இருக்கிற குஷ்பு சொல்லியிருக்காங்க, நான் வெளியே வந்ததுமே திமுக காரர்கள்லாம் நடுக்காயிடுச்சான். இந்த அம்மா வெளியே வந்து இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு திமுக நடுங்குதான். ஒவ்வொரு கட்சியா சுத்திட்டு போற போக்கிடம் இல்லாத சூழ்நிலையில போய் அங்க சேர்ந்துட்டு இந்த அம்மாவுடைய பேச்சுக்கள் இப்படி இருக்கு. நீ மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பதவி வகிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. காரணம் வந்து இந்தியாவிற்கு பெண்கள் எந்த இடத்தில் சிரமப்படுத்தப்பட்டாலும், எந்த இடத்தில் அவதிக்குள்ளானாலும் அந்த இடத்தில் மகளிர் ஆணையம் இருக்கணுங்கிறது விதி. ஆனால் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எந்த இடத்தினுடைய வேலையையும் செய்யாமல் இன்னைக்கு இந்த அம்மாவனுடைய பேச்சு இப்படி இருக்கு. தொடர்ந்து இனிமேல் களப்பணியில வரப்போறாங்களாம். இவங்களுடைய களப்பணி வேற மாதிரி இருக்க போதாம். இவ்வளவு நாள் நடந்தது வேறயா, இனி வேற மாதிரி குஷ்புவை பார்க்க போறோமா? குஷ்பு அவர்களே, உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த திமுக பார்த்திருக்கோம். இப்பவும் பார்க்க தயாரா தான் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை மாதிரி பல்வேறு ஆட்களை சந்திக்க தயாரா இருக்கிறோம். உண்மையும் நேர்மையும் நியாயமும் உள்ள தோழர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கிற தோழர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். நீங்க உங்க பேச்சை தொடருங்கள்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாங்க இப்போ சில சில நொடிகளுக்கு முன்னால் ரவி குறித்து நாம் பேசியது வந்து அப்படியே குஷ்புக்கும் பொருந்தும். அவர் வந்து ஆளுநர் பதவி நீட்டிப்புக்காக இதை பேசியிருக்காரு. இந்த அம்மா வந்து விரைவில் காலியாக போகிற தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு அடி போடுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து அண்ணாமலை விரைவில் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஊர்ஜிதமாகி விட்டது. கடந்த வாரம் அவர் மீனவர் பிரதிநிதிகளோடு டெல்லி சென்ற போதே அவரிடம் கையெழுத்து பெறப்பட்டு விட்டது பதவி விலகல் கடிதத்தில் அப்படிங்கிறதான் எல்லா சோர்ஸ் சொன்னது உண்மை. ஆக அதன் அடிப்படையில் வந்து இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இப்ப தான் வந்து மகளிர் ஆணையத்தின் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா தொடர்ந்தால் நம்ம இங்க தலைவர் பதவிக்கான போட்டியில் நம்ம இருக்க மாட்டோம். அதனால இதை இது பண்ணிட்டு நான் தீவிர அரசியலுக்கு வர்றோம் அப்படின்னா சினிமா பின்புலம் இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லா மூலை முடுக்கெல்லாம் இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இம்முறை பெண் தலைவர் போடலாம் அப்படிங்கிற ஒரு டாக் வேற அந்த கட்சியில ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து வானதி பெயர் அடிபட்டது. அப்ப இந்த நேரத்துல நாம வந்துட்டோம்னா நமக்கு இந்த சினிமா பின்புலம் ஒரு பெரிய இதா இருக்கும். அதன் மூலமா நாம் வந்து பாஜகவினுடைய தலைவராயிரலாம்
அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த அம்மா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் தீவிர அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே யாரு உடனே தலைவர் பதவியை கொடுப்பாங்கன்னா, திமுகவை யார் அதிகமா திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கட்சி தலைவராக்கும். அப்ப அதற்காகத்தான் அதை தொடங்குகிற விதமா வந்த உடனே திமுக என்ன பார்த்து பயப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உள்ளபடியே நாம் பாஜகவிலே இருக்கிற குஷ்புவை பார்த்து நாம் பயப்படவில்லை, பரிதாபப்படுகிறோம். ஏன்னா பெண்களை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துகிற ஒரு அமைப்பு பாஜக அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஒரு தேசிய மல்யுத்த கூட்டமைப்பின் சார்பா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி மகளிருக்கு ஒரு சிக்கல்னா அதை கையில் எடுத்து விசாரிக்க வேண்டிய மகளிர் ஆணையம் என்ன பண்ணுச்சு? அதே டெல்லியில தான் அத்தனை நாள் போராடினாங்க மல்யுத்த வீராங்கனைகள். இப்போ நம்முடைய ஒரு இந்திய பெண்மணி வெளிநாட்டுக்கு போய் அங்கே அவங்க மேல ஒரு சிக்கலாகி இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல். என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க உடனே தேசிய மகளிர் ஆணையம் இதை கையில் எடுத்துக்கொண்டு அங்க போய் ஒரு விசாரணை மேற்கொண்டு என்ன அப்படி நடந்தது ஏதுன்னு விசாரிச்சிருக்கோம். ஆனால் அதையெல்லாம் செய்யல. இதே குஷ்பு என்ன செஞ்சாருன்னா, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர் கொடுத்த எக்ஸ்தல வலைதள பதிவுல நான் அப்போதே சொல்லியிருந்தேன், கடைசியில் நாங்கள் தான் சிரிப்போம் என்று அப்படின்னு போடுறாங்க. அப்போ நீங்க தேசத்துக்காக ஒரு நாட்டிற்காக ஒரு பதக்கம் கிடைப்பதை விட தனக்கு பிடிக்காத ஒருத்தனுடைய வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுமே, ஆனால் அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம்னா அப்படிப்பட்டவர்கள்ட்ட என்ன தேசபக்தி இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக அப்படிப்பட்டவர் தான் குஷ்பு. ஆகவே அவர் அந்த பாஜக தலைவர் பதவியை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது இதை பேசுறாரு. அது தாராளமா கொடுக்கட்டும் பாஜக, நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இதை வாங்கிட்டு இன்னொரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ இன்னொரு கட்சிக்கு போவாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு புதிதல்ல. நீங்க கடைசியா நடந்து முடிந்த 3 நாடாளுமன்ற தேர்தலை பாத்தீங்கன்னா 3 நாடாளுமன்ற தேர்தலே ஒவ்வொரு கட்சியில இருந்தாங்க. அவங்க 14ல ஒரு கட்சி, 19ல ஒரு கட்சி, 24ல ஒரு கட்சின்னு தான் இருந்தாங்க. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள பார்த்து பயப்பட போகுது? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நீங்க வேட்பாளராகவே 1000 விளக்குல நின்னீங்க. அப்படி இருந்தாலும் அந்த எதிர்த்து நின்ற வேட்பாளர் எங்கள் அண்ணன் எழிலன் தான் வெற்றி பெற்றார். உங்களால் வெற்றி பெற முடியவில்லை. உள்ளபடியே ஒரு ஆரிய திராவிட யுத்தம் தான் 1000 விளக்கில் நடந்தது. அதில் எங்கள் திராவிடர் தான் வெற்றி பெற்றார். ஆகவே ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே வெற்றி பெற முடியாத உங்களை கண்டா திராவிட முன்னேற்ற கழகம் பயப்பட போகுது? நீங்கள் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னால திமுகவை அழித்து விடுவேன்னு பேசிய பெரும் பெரும் தலைவர்களை சந்தித்திருக்கிறது. அந்த தலைவர்களுக்கு மறைவுக்கு பின்னால் அவர்களுக்கு தேவையான சிறப்பை திராவிட முன்னேற்ற கழகம் தான் செஞ்சிருக்கு. ஆகவே குஷ்புவை கண்டு பயப்படவில்லை, பரிதாபப்படுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது பாதியிலேயே காணாமல் போன குஷ்புவினுடைய நிலைமையை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. அது அவங்க கட்சிக்குள்ள என்ன நடந்துன்னு தெரியாம அந்த அம்மா கட்சிக்கு லீவ் போடுற கண்டிஷன்ல இனிமேல் நான் இந்த பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கின காலம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப திரும்பவும் நின்று ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரீஎன்ட்ரிக்கெல்லாம் திமுக பயக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த கற்பனைகள் தொடர வேண்டும். இந்த கற்பனைகள் தொடர்ந்தால்தான் திமுக கழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. திராவிட மாடல் அரசு தொடரும். திராவிட மாடல் தலைவன் தளபதியினுடைய அமெரிக்க பயணம் வெற்றி பெற திராவிடம் 100 வாழ்த்துகிறது. வணக்கம். சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை தரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள். ஆசிரியர் பேராசிரியர் வே. சிவப்பிரகாசம். விலை ரூபாய் 160 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.